வணக்கம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாய்மொழி நாட்டார் கதைகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன தமிழ் சிறுகதை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இலக்கிய ஆயுதமா உருமாறி இருக்குன்னு தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். இது வெறும் கதைகளோட பரிணாமம் கிடையாதுங்க. சொல்லப்போனா நம்ம தமிழ் ஆன்மாவுக்காக நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தோட வரலாறு. 1933ல ஹென்றி மிஷோ அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கவிஞர் தமிழ் மொழியை பத்தி சொன்ன ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வரிதான் இது. தமிழ் மொழியோட சுறுசுறுப்பான அந்த வேகமான தன்மையை இது எவ்வளோ சூப்பரா படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மொழி ஏன் சிறுகதை அப்படிங்கிற வடிவத்தின் மேல இவ்வளவு தீவிரமான பற்று வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வார்த்தைகளோட வித்தையான இந்த சிறுகதை வடிவம் நம்ம தமிழ் மரபுக்கு ரொம்பவே இயல்பா பொருந்தி போயிடுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சிறுகதைகளை நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்கு அம்சமா மட்டும் பாத்திர முடியாது. அதாவது பாரம்பரியமான நம்ம சமூகம் நவீன உலகத்தை எதிர்கொள்ளும் போது நமக்குள்ள நடக்கிற அகப்போராட்டங்களை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு வரலாற்று கண்ணாடி தான் இந்த சிறுகதைகள். ரொம்ப வேகமா மாறிட்ட வர்ற உலகத்துக்கும் நம்ம பாரம்பரியத்துக்கும் நடுல மாட்டிக்கிட்ட ஒரு சமூகத்தோட ஆன்மாவை இந்த சிறுகதைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துகிட்டு இருக்கு. பகுதி 1. தமிழ் கதை சொல்லலின் வேர்கள். நம்ம ஊர்ல கதைகளோட பரிணாம வளர்ச்சி எப்படி படிப்படியா நடந்திருக்குன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. பழங்காலத்துல பாட்டி சொன்ன வாய்மொழி கதைகள், அப்புறம் பஞ்சதந்திர கதைகள்ல ஆரம்பிச்சு 1895ல அச்சுக்கு வந்த வசன சம்பிரதாய கதை வழியா பயணித்து 1915ல வ.வே.சு. ஐயர் எழுதின குளக்கங்கரை அரசமரம் சிறுகதை வரைக்கும் நாம ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை பார்க்கறோம். இந்த 1915ல இருந்துதான் நவீன சிறுகதை அப்படிங்கிற வடிவமே நிஜமா சூடு பிடிக்க தொடங்குச்சுன்னு சொல்லலாம். பகுதி 2. மணிக்கொடி கிளர்ச்சி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகரமயமாக்கலும் அச்சு இயந்திரங்களும் ரொம்பவே வேகம் எடுத்த 1930கள்ல ஒரு மாபெரும் கிளர்ச்சி வெடிச்சது. இந்த மணிக்கொடி அப்படிங்கிற சிறு பத்திரிகையோட எழுத்தாளர்கள் சமூக வாழ்க்கையோட இருண்ட ரொம்பவே யதார்த்தமான பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடிவு செஞ்சாங்க. சும்மா கற்பனை உலகத்துல மிதக்காம காலனித்துவ மற்றும் பழமைவாத கட்டுப்பாடுகளை மொத்தமா உடைத்தெறியணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கமாக இருந்துச்சு. இந்த மணிக்கொடி கிளர்ச்சியில நாம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு முக்கியமான நபர் புதுமைப்பித்தன். அன்றைய மெட்ராஸ் வீதிகள்ல இருந்த அடித்தட்டு வாழ்க்கை, விபச்சாரம், இலங்கை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய துயரம், இப்படி அவர் எதையுமே விட்டு வைக்கல. விக்டோரியன் காலத்து ஒழுக்க நெறிகளையும் மத பழமைவாதத்தையும் அவர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு. அவருடைய இந்த சமரசமற்ற கதைகள் அன்றைய வாசகர்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கினது உண்மைதான். ஆனா அதே கதைகள் தான் தமிழ் மொழியோட உண்மையான இலக்கிய மதிப்பை உலகத்தரத்துக்கு உயர்த்துச்சு. 1000 இந்த நம்பரை நல்லா கவனிங்க. மணிக்கொடி பத்திரிகை என்னதான் இலக்கிய தரத்தோடவும் விமர்சன ரீதியா ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் அதோட விற்பனை எப்போதுமே இந்த 1000 அப்படிங்கிற மிக குறைந்த எண்ணை தாண்டினதே கிடையாது. தீவிர இலக்கியம் அந்த காலகட்டத்தில் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தான் இது நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. பகுதி 3. தீவிர இலக்கியம் மற்றும் வெகுஜன ஈர்ப்பு. நாம முன்னாடி பார்த்த அந்த 1000 அப்படிங்கிற சுழற்சி எண்ணிக்கை ஒரு மாபெரும் சித்தாந்த போரை குறிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மணிக்கொடி மாதிரியான சிறு பத்திரிகைகள் ரொம்பவும் யதார்த்தமான கதைகளோட தமிழ் ஆன்மாவுக்காக தீவிரமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆனந்த விகடன், கல்கி மாதிரியான ஜாம்பவான்கள் தொடர் வரலாற்று நாவல்கள், குறுக்கெழுத்து புதிர்கள்னு வாசகர்களை ஈர்க்கிற வணிக நோக்கத்தோட ரொம்பவே வெற்றிகரமா பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இந்த வணிக பத்திரிகைகள் வாசகர்களை தக்க வைக்க என்ன செஞ்சாங்க? சுருங்கிட்டே வர்ற வாசகர்களோட கவனத்தை ஈர்க்க புது புது வடிவங்களை அவங்க உருவாக்குனாங்க. ஒரு பக்க கதை, ஒரு நிமிட கதை, சற்றே பெரிய சிறுகதை, இப்படி ரொம்பவும் துல்லியமான சுவாரஸ்யமான ஃபார்மேட் கலையெல்லாம் அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. இது மூலமா அவங்க விற்பனையும் வேற லெவல்ல எகிரிச்சு. பகுதி 4. படைப்பு கலையின் பிதாமகர்கள். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இலக்கிய சூழல்லையும் தன்னோட படைப்புகளால மாபெரும் வெற்றி கண்டவர்தான் திரு அகிலன் அவர்கள். சுதந்திர போராட்டத்தின் போது காந்திய சிந்தனைகளால ஈர்க்கப்பட்ட இவரோட கதைகள் ரொம்ப ஆழமான வரலாற்று பின்னணியை கொண்டிருந்தது. குறிப்பா சோழர் வம்சத்தை மையமா வச்சு இவர் எழுதின நாவல்கள் ரொம்பவே பிரபலம். சித்திரப்பாவை நாவலுக்காக ஞானபீட விருதும், வேங்கையின் மைந்தன்காக சாகித்ய அகாதமி விருதும் வென்ற இவரோட படைப்புகள் இன்னைக்கும் தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கிய முத்திரைகளா விளங்குது. அடுத்து எழுத்தாளர் பாலகுமாரன். ஒரு சாதாரண டிராக்டர் கம்பெனில சுருக்கெழுத்தாளரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி 200க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதி ஒரு மாபெரும் நாவலாசிரியரா அவர் மாறினது நிஜமாவே ஒரு அற்புதமான பயணம். மனித உணர்வுகளை, குறிப்பா பெண்களோட உணர்வுகளை அவர் தன்னோட கதைகள்ல கையாண்ட விதம் ரொம்பவே அபாரமானது. அவரோட இந்த இலக்கிய திறமைதான் பிற்காலத்துல நாயகன், பாட்ஷா மாதிரியான படங்கள்ல தெரிக்கிற வசனங்களா வெளிவந்து சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்டுச்சு. பகுதி 5. கதைகளின் காவலர்கள்.
அரை நூற்றாண்டுங்க. அதாவது 50 வருஷங்களுக்கும் மேலாக இலக்கிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு சென்னை நகரத்துல சிறுகதை வாசகர்களை உருவாக்குறதையும் அவங்கள ஊக்குவிக்கிறதையும் ஒரு மாபெரும் பொறுப்பா தன்னோட தோள்கள்ல சுமந்துகிட்டு வருது. இவங்களோட இந்த தேர்வு முறை இருக்கே, அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சிறந்த கிளாசிக் திரைப்படத்தை சினிமா ரசிகர்கள் எப்படி அணுகுவாங்களோ அதே மரியாதையோட தான் ஒரு சிறுகதையே இவங்க அணுகுறாங்க. மாசம் பத்திரிகைகள்ல இருந்து கதைகளை தேர்ந்தெடுத்து சீனிவாச காந்தி மண்டபத்துல வாசகர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி விவாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு சிறந்த விமர்சகர் மூலமா அந்த வருஷத்தோட பெஸ்ட் சிறுகதையை தேர்ந்தெடுத்து ஆண்டு மலரா வெளியிடுறாங்க. இவங்களோட இந்த பயணம் உண்மையிலேயே ஒரு இலக்கிய தவந்தாங்க. இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். டிஜிட்டல் ஊடகங்கள் ஆக்கிரமிச்சிட்டு வர இந்த நவீன காலத்துல அமைப்பை சேர்ந்த மூத்த உறுப்பினர்களால தங்களோட பணிகளை தொடர முடியாம போகும்போது தமிழ் மொழியோட இந்த செழுமையான சிறுகதை மரபை காப்பாற்ற போவது யாரு? நீங்களா இல்ல நானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பத்தி தொடர்ந்து தேடுவோம். மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் சந்திப்போம்.